ஹாய் ஹலோ காய்ஸ், பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்கள்கிட்ட ஏதாவது சிக்கன் மசாலா ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு நம்ம முட்டை போட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு முட்டை போட்டுக்கலாம். ஒரு முட்டை கூட போட்டுக்கலாம், இல்லை 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா 2 போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வரும். நான் 1 தான் போடுறேன். இது நல்லா தனியாக வதக்கிக்கோங்க, முட்டை மட்டும் தனியாக. நல்லா வதக்கிக்கலாம் காய்ஸ். நல்லா வதக்கிட்டு வெங்காய தக்காளியோட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். 2த்தையும் ஒன்றா போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சு முட்டை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் காய்ஸ். ஒருத்தவங்க வேறு மாதிரி செய்வீங்க, இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கலாம் காய்ஸ். இந்த டைமில் என்ன போடணும் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சாஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சோயா சாஸ் கூட போட்டுக்கலாம் காய்ஸ். உங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி விட்டு கொஞ்சம் தனியாக ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கெட்டியாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக வச்சுருக்கேன் பாஸ்தா மட்டும் வடித்து. சாப்பாடு எப்படி வடிக்கிறீங்களோ அந்த மெத்தட்லேயே பாஸ்தா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாஸ்தா தான் போட போகிறேன் காய்ஸ். எனக்குமே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பாஸ்தா. பார்த்திங்கன்னா நல்லா கிளறிக்கலாம். இதை போட்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலா எல்லாம் ரெடி ஆனோன்னா வடித்து டக்குன்னு போட்டுருங்க. இல்லை அப்படியே பிடிச்சிக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகுது. இறக்க போகும்போது கொத்தமல்லி லைட்டாக போட்டு இறக்கிடலாம் காய்ஸ். அவ்வளோதான், உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.